டெலஸ்கோப் உடைய மேக்னிஃபையிங் பவருக்கு என்ன ஃபார்முலா? மேக்னிஃபிகேஷன் தான். அது மேக்னிஃபிகேஷன் தான் மேக்னிஃபையிங் பவர்ங்கறாங்க. Focal length of objective by focal length of eyepiece. ஓகே. சோ அப்ப நீங்க என்ன வச்சுக்கிறீங்க? மேக்னிஃபிகேஷன் டெலஸ்கோப் கேட்டா f0 by f ங்கறீங்க. ஓகே. அதோட வேல்யூ எவ்வளவுமா? 9 ன்ட்டாங்க. ஓகே. when it is adjusted for parallel rays, அதாவது அந்த டெலஸ்கோப் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணல, the distance between objective and eyepiece is 20ங்கறாங்களே, இது எதை மென்ஷன் பண்ணுது? இந்த சென்டென்ஸ் எதை மீன் பண்ணுங்க? அவங்க சொல்றது பாருங்க, எது சொல்றாங்க அவங்க? distance between objective and eyepiece கேட்டுங்களா? அப்படின்னு என்னது? ஆப்ஜெக்டிவ்க்கு FEM. என்னங்க தம்பி? F4 plus FEM. வெரி குட். சோ அப்போ என்ன பண்ணிருப்போம் நாம? ஆப்ஜெக்டிவ் இங்க வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் I0 இங்க இருக்கு இல்லீங்களா? சோ இதனுடைய ஃபோக்கல் லென்த் ரெண்டையும் கொடுத்திருப்பாங்க. சோ இது என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா இது ரெண்டு கிடையில இருக்குது f0 plus fe. அதானே? டிஸ்டன்ஸ். ஞாபகம் இருக்கா தம்பி? Yes, sir. ஆமா. வேணா ஒருக்க போய் பார்த்துட்டு வாங்க. போட்டுமா? ஆப்ஜெக்டிவ்க்கும் ஐபீஸ்க்கும் இடையில f0 plus fe. அதுதான் அவங்க சொல்றாங்க. லென்த் ஆஃப் த டெலஸ்கோப் டியூப்னு வச்சது இல்லைங்களா? லென்த் ஆஃப் த டெலஸ்கோப் டியூப் அப்படின்னா அது f0 plus fe. அதாவது the distance between objective and eyepiece. அப்ப இதை வந்து நம்ம இங்க சிம்பிளா சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா இது ஐபீஸ், இது வந்து எனக்கு என்னதுங்க? ஆப்ஜெக்டிவ். ஓகே. அப்போ என்ன வருது எனக்கு? f0 plus fe எவ்வளவாமா? 20 சென்டிமீட்டர் தாங்க. அப்ப ரெண்டு சால்வ் பண்ண கண்டுபிடிச்சிடலாமா? f0 என்ன, fe என்னன்னு? ஒரு Sir, F2 2 centimeter. f0 வேல்யூ எவ்வளவு? FE வந்து 2 sir. fe வந்து 2ங்களா? f0 18 sir. 18. So ஆப்ஷன் இந்த தடவை நீட்ல இவ்வளவு கூட டஃபா கேட்கல. இந்த தடவை நீட் எக்ஸாம்ல ஓகேங்களா? சோ f0க்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, fe க்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. சிம்பிளா அது